அட மாதம் பிறந்துருச்சு, சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு, ரூம் ரெண்ட்டுக்கு 4000, சாப்பாடுக்கு 3000, அப்புறம் வீட்டுக்கு பணம் அனுப்ப 4000, அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, ஃபோனு ரீசார்ஜ், அப்புறம் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போகிறோன்னு சொல்லிட்டு உங்கள் 50,000 சேலரியில் உங்கள் பணம் இப்படி தான் காலியாகுதா? மந்த் எண்ட் ஆனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோ காட்டுதா? பட் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த சீக்கிரட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதே 50,000 சேலரியில் மாதம் 3000 நீங்கள் சேவ் பண்ணலாம். உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பில்ட் பண்ணலாம். தென் வீட்டுக்கு பணம் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இது பாசிபிள்னு நம்ப முடியலையா? உங்களை மாதிரி தான் நானும் 2018 பெங்களூரில் 50,000 சேலரியில் என்னோடய கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது பர்சனல் ஃபைனான்ஸ் என்னன்னே தெரியாமல் 4000லேருந்து 5000 வரைக்கும் நான் மாதம் சேவிங் பண்ணேன். எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபினான்ஸ் வித் திரு. என்னுடைய மிஷன் இஸ் டு ஹெல்ப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த 50,000 சேலரியில் எப்படி உங்கள் பில்ஸை பே பண்ணுறது, வீட்டுக்கு பணம் அனுப்புறது, ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்டில் எப்படி சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இது உங்கள் ஃபினான்ஷியல் லைஃபை சேஞ்ச் பண்ண போகுது. ரெடியா? லெட்ஸ் பிகின். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பீர் ப்ரெஷர். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் ஐஃபோன் வாங்கிட்டா நானும் ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் ப்ரெஷர் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன். சொந்த வீடு கட்டுறது, சிஸ்டருக்கு மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களோட பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்ம தலையில் கட்டுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். காலேஜ் லைஃப் வெர்சஸ் கெரியர் லைஃப். உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, ஆனால் நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் உங்கள் மந்த்லி கமிட்மெண்ட் லைக் ரூம் ரெண்ட்டு, லோன்ஸ், இஎம்ஐ லைக் தட். அப்புறம் பார்த்தோம்னா ஃபியூச்சர் ஆன்சைட்டி, உங்கள் கெரியர் க்ரோத் பற்றின கவலை. இந்த சேலஞ்சஸ்லாம் நானும் ஃபேஸ் பண்ணேன். இப்போது எப்படி இந்த 15,000 சேலரியில் டீட்டெயிலாக பட்ஜெட் போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் 15,000 சேலரியில் 50% வந்து உங்கள் பேசிக் நீட்ஸ்ன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுங்கள். 15,000ல் 50%னா 7,500 வருது. ஸோ இந்த 7,500க்குள்ளே உங்கள் பேசிக் நீட்ஸை கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். உங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு 3,000லேருந்து 4,000க்குள்ளே வர மாதிரி பாருங்கள். நீங்கள் ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரூம் எடுத்து ஷேரிங் பேசிஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும். தென் உங்கள் ஃபுட்டுக்கு வந்து ஒரு 2,500 நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு 1,500 நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியிலேருந்து 30%, அதாவது 4,500 உங்கள் ஃபேமிலி நீட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைங்க. திங்க் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி நிஜமாகவே உங்கள் இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்காங்களான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி உங்கள் இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தால் அந்த 30% வந்து உங்கள் வான்ஸ், அதாவது உங்கள் ஆசைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சம் பர்சன்டேஜ் வந்து உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஆல்சோ உங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் வைக்கலாம். தேர்டு பார்த்தோம்னா உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 20%, அதாவது 3,000 rupees வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுங்கள். இந்த 3,000 rupees எப்படி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் 1,000 rupees வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்குன்னு சொல்லி அலோகேட் பண்ணுங்கள். அடுத்த 1,000 rupees வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் எவ்ரி மந்த் நீங்கள் எஸ்ஐபி பண்ணலாம். அடுத்த 1,000 rupees நீங்கள் வந்து ஒரு கோல்டு பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் லைக் கோல்டு ETF அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போது பட்ஜெட் போட்டாச்சு. அடுத்து எப்படி ஸ்மார்ட்டாக மணி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ரூம். நீங்கள் ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணுறத விட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து செப்பரேட்டாக ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு வீடோ நீங்கள் ரெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஆல்சோ அது கண்டிப்பாக அட்வான்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் நீங்கள் ஓனர்கிட்ட நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இபி பில். இபி பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 months ஒன்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் 4 பேர் இங்கே ஸ்டே பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். செகண்டு பார்த்தோம்னா ஃபுட்டு வந்து நீங்கள் வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரூமில் குக் பண்ணி சாப்பிடும்போது யூ கேன் சேவ் மோர் மணி. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த க்ரோசரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குங்க. தென் வாங்கிட்டு அதை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஈவனாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய டைம் இருக்காது. ஸோ மார்னிங் வந்து சிம்பிளாக பால் இல்லை ப்ரெட் ஆம்லெட்டு இல்லை ப்ரெட்டு பீனட் பட்டர் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் குஜராத்தில் 2 years நான் ஒர்க் பண்ணேன். அந்த 2 yearsமே என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான், பால் ப்ரெட்டு இந்த மாதிரி தான். லன்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் லன்ச் உங்கள் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணலன்னா நீங்கள் மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சு நீங்கள் குக் பண்ணிட்டு கொண்டு போகிற மாதிரி ஆகும். தென் பார்த்தீங்கன்னா டின்னர் வேறு ஆப்ஷனே இல்லை, நீங்கள் ரூமில் குக் பண்ணி தான் ஆகணும். தேர்டு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட். ஸோ மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்கள் கம்பெனியை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட் உங்கள் கம்பெனி ப்ரொவைட் பண்ணலன்னா ஒரு பெஸ்ட் ஐடியா வந்து நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் கம்பெனி பக்கத்துலேயே வித்தின் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரேஞ்சில் நீங்கள் ரூம் பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதுக்கு ஸ்டார்ட் யுவர் சைடு இன்கம் ஃபர்ஸ்ட். நீங்கள் ஈவினிங் ஒர்க்கு முடிஞ்சோடனே ஒரு பார்ட் டைம் ஜாப் போடலாம், இல்லை ஒரு ஃப்ரீலான்ஸராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டை வச்சு ஒருத்தருக்கு டீச் பண்ணுற மூலியமாக யூ கேன் ஏர்ன் மணி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்கள் நல்லா வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்களா, தென் ஒரு ரீல்ஸுக்கு ஒரு 300 600 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு ஃபில்ம் வீடியோவுக்கு 1000 1500 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் யுவர் சைடு இன்கம் டு என்ஜாய் யுவர் வீக்கெண்ட்ஸ். எஸ்,
ஃபைனலி அதிக சேலரி வாங்கினா தான் இங்கே சக்ஸஸ் கிடையாது. இங்கே எவ்வளோ சேலரி வாங்கினாலும் அதை எப்படி சிறப்பாக மேனேஜ் பண்ணுறீங்க தான் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய பர்சனல் ஃபினான்ஸ் டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட வாட்ஸ்அப் பிஏபி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே லிங்க் தரேன். See you next week. Stay tuned. Until then, bye.